இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங். அதாவது இதுக்கு முதல் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்ன்றதையும் பார்த்தோம். அந்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற அடுத்த டாபிக் என்னென்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங். இது கிட்டத்தட்ட எப்படிப்பட்டதுண்டா இதுக்கு முதல் நாங்கள் பார்த்த சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்சியில் அடுத்த கட்டம் வந்து சொல்லலாம். அதாவது எப்பயுமே ஒரு பிரச்சனை எடுத்தோம்னா அதை சார்ட் அவுட் பண்ணக்குள்ள அந்த பிரச்சனை இதில் பேசிக்கான பாயிண்ட்டுக்கு போய் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும். சர்ஃபஸ் லெவலில் சார்ட் அவுட் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாங்கள் ஆரம்ப காலத்தில் மனுஷன் உருவானதுலேருந்து நடந்து போகணும், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்றதை நோக்கமாக வச்சுருந்தேன். இந்த ஃபஸ்ட்டாக என்ன செஞ்சானண்டா நடந்து போவோம், காலாலேயே நடந்து போக தொடங்கினான். அதுக்கு பிறகு சக்கரத்தை கண்டுபிடிச்சான். அதுக்கு பிறகு கப்பல், அதுக்கு பிறகு ஏரோப்ளேன், இப்படி எல்லாம் உருவானது. இது ஒவ்வொன்றும் உருவாய்களை பார்த்திங்கன்னா அதில் மைனூட்டான அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கொண்டு தான். அது இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் நடந்து மூவ் ஆகணும். அப்போ அந்த பிரச்சனையைத்தான் சார்ட் அவுட் பண்ணணுங்க ஒழிய வேறு வேறு விதமாக. இப்போ சக்கரம் வந்தோன்னு சக்கரத்தில் 3 சக்கரம் வச்சது, 4 சக்கரம் வச்சது, 5 சக்கரம் வச்சது, ஓகே, அதுகளும் பிரச்சனையை தீர்க்கும். ஆனால் அதை விட வித்தியாசமான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முறையை உங்களை கொண்டு வரலாம். எப்படி என்றால் நீங்கள் பேசிக்காக அந்த பிரச்சனையில் அடி நுனியில் போய் அதை ஆய்வு செய்யும்போது இதுக்கு தான் வந்து சோக்ரட்டிக் கொஷன் என்று சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எப்பயுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அதை ஏன், எதுக்கு, எப்படி இந்த மாதிரி யோசிக்கணும். டிஃப்ரெண்ட்டான கொஷின். இப்போ சாதாரணமாக உங்களோட மனசில் ஒரு எண்ணம் வந்துட்டுது, ஒரு ஐடியா வந்துட்டுனோன்னு, ஓகே, இந்த ஐடியா எனக்கு ஏன் வந்தது, இந்த ஐடியா எப்படி வந்தது, இதை யோசிப்பீங்க. ரெண்டாவது, எனக்கு உருவான அந்த ஐடியாவால் என்னென்ன பிரச்சனை வரலாம், அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன சரியாக வரலாம், அது சரியாக போனால் எனக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்கும், பிழையாக போனால் என்னென்ன கெட்ட விஷயம் நல்ல விஷயம் நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்கிறவங்க அந்த விஷயத்தை இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது பேசிக்காக அந்த விஷயம் சம்மந்தமாக ஒரு பிக்சரை தரும். அதுக்கு பிறகு இதை வேறொரு ஆள் யோசித்தா அப்படி இருக்கும் ரெண்டு யோசித்து வேறொரு பெர்ஸ்பெக்டிவ்லேயும் ஒரே விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். இது என்னோட முக்கியமான விஷயம். இப்போ இதுதான் எப்பயுமே ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கான பேசிக்கான விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் எப்பயுமே ஏன், எதுக்கு, வை என்ற கேள்வியை அடிக்கடி கேட்பாங்க. இப்படி கேட்குறதுனால அவங்க கடைசியாக போகிறது அந்த ஃபண்டமெண்டலான பிரச்சனை, பேசிக் பிரின்சிபலுக்கு போவாங்க. அதனால அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் வளர்ந்து வரும்போது நாங்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்குறத குறைச்சி கொள்வோம். ஸோ இந்த மாதிரியான கேள்வி கேட்குறதுனால நாங்கள் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இந்த மாதிரி போய் அடிப்படையில் ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனை எங்களால் கொண்டு வர இயலும். அதே சமயத்தில் ஃபால்சிபிலிட்டி, அதாவது பிழையான ஒரு கருத்தையும் இல்லை என்று உங்களால் கொண்டு வர இயலும். இப்போ நான் முதல் சொன்னேன் உங்களுக்கு சில கொஷின்ஸ், அதை கேட்குறீங்க, அதை கேட்டு உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கல, உங்களால் ஒரு கட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு முடிவு வருமெண்டா அது இருக்குது சாதாரணம், அது அப்படித்தான் என்று உங்களுக்கு தோணும். அப்படி தோணுனேன்டா இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு மழை வரும் நினைக்கிறேன், ஓகே, இன்றைக்கு மழை வருமா, எப்படி மழை வரும், ஏன் எனக்கு மழை வருமான்ற எண்ணம் வந்தது, மழை வர்ற மாதிரி இருக்கிறதுக்கு என்னென்ன அடையாளம் இருக்குது, மழை வந்தால் இன்றைக்கி நான் இப்போ என்ன செய்யணும், வெளியில் இருக்கிற துணிகளை எடுத்து கொண்டு வந்து உள்ளே போடணும், கூட கொண்டு போகணும், அந்த மாதிரியெல்லாம் யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கும் போது ஏதோ ஒரு கேள்விக்கு விட உங்களுக்கு லொஜிக்கலாக தர்க்க ரீதியாக உங்களால் சொல்லலாம். அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் விளங்கி கொள்ளலாம். அது வந்து சாதாரண ஒரு ஒப்பீனியன். அப்போ அது எப்பயுமே ஒரு நல்ல டிசிஷனாக இருக்காது. பெங்களில் 90% இப்படித்தான் இருப்பாங்க. இப்போ ஏதோ ஒன்று கேட்டீங்கன்னா பெரும்பாலானாக்கள் இது ஏன், எதுக்குன்னு கேட்கும்போது அதுக்கான பதில் வராமல் அது அப்படித்தான் என்ற பதில் தான் வரும். அப்போ அந்த மாதிரியான ஒரு பதில் வருதுன்றா அதுக்கான காரணம் அது சம்மந்தமான டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அந்த பிரச்சனையை அவங்களால ஒழுங்காக தீர்க்க முடியாதுன்றது. ஸோ அதனால் எப்பயுமே ஏன், எதுக்கு என்ற இந்த பேசிக்கான ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் தியரிக்குள்ளால் போய்க்குள்ள உங்களுக்கு சரியான பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அதை சார்ட் அவுட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அதை நாங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணுறோம்.